ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்பர் சிஸ்டமில் 4 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸியாக நம்ம பார்த்தோன்னே வந்து இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர். இப்போ ஒரே நம்பர்ஸ் 5 5 4 4 3 3 ஒரே நம்பர் வந்து கொடுத்து ஸ்கொயர் ரூட்குள்ளே லாஸ்ட்டாக அந்த இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடலான்னா என்ன நம்ம ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கோ அந்த நம்பரை போட்டுடலாம். அவ்வளோதான், சிம்பிள். இது வந்து ரொம்ப நம்ம டைம் சேவ் பண்ணுறதுக்கான ஒரு இது. ஈஸியாக இது வந்து நம்ம போட்டலாம். இன்ஃபினிட்டி இப்போ இந்த லாஸ்ட் டைம் குரூப் 4ல் கூட இது மாதிரி ஒரு சம் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இது வந்து 5 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த வந்து ரூட்குள்ளேயே வந்து ப்ளஸ் 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 கொடுத்து மைனஸ் கொடுத்து கேட்பாங்க. சரியா? இங்கே ஒரு மைனஸ் வரும். இப்படி மைனஸ் கொடுத்து கேட்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இது மாதிரி ப்ளஸ் இது இந்த 12 அப்படிங்கிறது அடுத்தடுத்த நம்பரோட பெருக்கற் பலனாக இருக்கும். சரியா? இப்போ இந்த 12 அப்படிங்கிறது 3 × 4 3 அடுத்து நெக்ஸ்ட்டு நம்பர் வந்து 4. ஓகேவா? இதோட பெருக்கல் பலன் வந்து 3 × 4 = 12. ஓகேவா? இதே நம்ம ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா பெரிய எண். ப்ளஸ் வந்தால் பெரிய எண். ஸோ லார்ஜ் நம்பர். ஓகேவா? அப்போ இதில் பெருசு 4 தான் பெருசு. ஓகே. இதே வந்து ஸ்மால் நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஸ்மால் நம்பர் என்ன அப்படின்னா இப்போ இந்த இதுக்கு மைனஸ் கொடுத்துருக்கோம்ல, மைனஸ் வந்து கொடுக்கும்போது நம்ம இதில் அடுத்தடுத்த பெருக்கல் பலனில் ஸ்மால் நம்பரை நம்ம அப்படியே போட்டுற வேண்டியதான். ஸ்மால் நம்பர் 3. இதுதான் இதனுடைய சொல்யூஷன். இந்த 3 எக்ஸாம்பிள் புரியுதா உங்களுக்கு? பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபினிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா சேம் அதே நம்பரை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது ப்ளஸ் கொடுத்துருக்காங்களா மைனஸ் கொடுத்துருக்காங்களான்னு நம்ம பார்க்கணும். ப்ளஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அடுத்தடுத்த நம்பரோட பெருக்கல் பலனில் பெரிய எண். இது வந்து மைனஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சிறிய எண். ஓகேவா? இப்போ அடுத்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே லாஸ்ட்டாக இங்கே வந்து இன்ஃபினிட்டிவ் எதுவுமே கொடுக்கல. அப்படிங்கிறப்ப என்னென்னா இது எல்லாத்துக்குமே நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம 2 மெத்தடில் போடலாம். ஈஸியாக இதுக்கு ஒரு ஃபார்முலாவும் இருக்குது, சொல்கிறேன். x பவர் 2 பவர் n - 1 டிவைடட் பை 2 பவர் n. இதில் போட்டாலும் நமக்கு ஈஸியாக சொல்யூஷன் கிடச்சிடும். எத்தனை ஸ்கொயர் ரூட் இருக்கணும் இதான் வந்து எக்ஸாக எடுத்துக்கிறோம். இது ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது 1 2 3 4. இதுதான் n. n = 4 இருக்குது, x = 10. ஓகேவா? இதில் 10 பவர் 2 பவர் n = 4 இருக்கா? 2 பவர் 4 - 1 டிவைடட் பை 2 பவர் 4. 2 பவர் 4ஓடது 2 × 2 × 2 × 2. 2 4 12 8 8 2 16. ஓகேவா? 16 - 1 என்னாச்சு? 15. 15 டிவைடட் பை 16. 10 பவர். இதுதான் இதனுடைய சொல்யூஷன். அப்படி இப்படி இல்லாமல் அப்படின்னா இது வந்து நம்ம வந்து டைரெக்டாக நம்ம வந்து டைம் சேவ் ஆகும். ப்ளஸ் வந்து இது வந்து நம்ம 10 அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இன்னொரு மெத்தட்லேயே போடலாம். சின்ன நம்பராக இருக்கும்போது இன்னொரு மெத்தடில் போட்டால் நமக்கு வந்து டைம் வந்து ரொம்ப இதாகாது. ஆனால் இதே பெரிய நம்பர் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 10ங்கிறது நம்ம இது இன்னொரு மெத்தடில் எப்படி போடலாம் அப்படின்னா 10 பவர் இது ஒவ்வொன்றும் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்கொயர்டு தானே. 1/2 1/4 1/8 1/16 1 2 3 4. ஓகேவா? இது எல்லாத்துக்கும் நம்ம இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? இது எல்லாமே எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2 4 8 16 2 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா லாஸ்ட் இந்த 16 தான் வருது. 16க்கு இது மேலே போட்டோம், எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு என்ன வரும்? 8 வருமா? 8 ப்ளஸ் 16 வரும் 4. இங்கே வந்து 2
ப்ளஸ் 1 8 10 15 ஓகேவா. 10 பவர் 15 5 60. இது வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்ம 10க்குள்ளே வர்றதுக்கு வந்து இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் வந்துடும். நம்ம இந்த ஃபார்ம்லாம் தெரிஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம பெரிய லார்ஜஸ்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்மில் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. இது மாதிரி உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்யூஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து நம்மளோட வீடியோஸில் அப்லோட் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து நம்ம ட்ரிக்கு யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம கண்டிப்பாக வந்து வர குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்ஸில் வந்து 25 out of 25 வந்து ஈஸியாக வாங்குறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சு எப்படிலாம் சம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.